ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மூன்றாவது அதிகரணத்தை பார்க்க இருக்கிறோம். சாஸ்திர யோனித்வாதிகரணம். லக்ஷணத்தः பிரதிபத்திகினா என்ன? தன்னை காட்டிலும் ஒழிந்த மத்த பதார்த்தங்கள் அனைத்தை காட்டிலும் வேறுபட்டது. ஸ்வேதர சமஸ்த வியாவிருத்தத்வேன, அதாவது மற்ற வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டதாக, டிஸ்டிங்டாக, யூனிக்காக. அப்போ பிரம்மத்தை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணாதான் அதுக்கப்புறம் அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்றத மேற்பட நம்ம விசாரம் பண்ண முடியும். இதை வச்சு பிரம்மத்தை லக்ஷணத்தோட ஐடென்டிஃபை பண்ண முடியாது, லக்ஷணத்தः பிரதிபத்தி பண்ண முடியாது பிரம்மத்தை பற்றி. ஆகையினால பிரம்ம விசாரம்ன்றது செய்ய முடியாது. எது பிரம்மம் அப்படின்னு சொன்னால் வேதாந்திகள் என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? யாரால் காக்கப்படுகிறது, யாரால் படைக்கப்படுகிறது, எதினிடத்தில் லயிக்கிறதோ அது பிரம்மம், அது பிரம்மம் அப்படின்னு. எது ஜெகத் காரணமோ அது பிரம்மம் அப்படின்னு சொன்னால் போதாதானே? மூன்றாவது அதிகரணம் சாஸ்திர யுனித்வாத் அதிகரணம். யுக்திகளை சொல்கிறார்கள். அனுமானத்தை ஆயிட்டு எப்படி பிரம்மத்தை அறியலாம்? வேதமானது பிரம்மத்தை அறிவிக்கிறது என்றால் அது பிராப்தமா அப்பிராப்தமா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மூன்றாவது அதிகரணத்தை பார்க்க இருக்கிறோம். சாஸ்திர யோனித்வாதிகரணம். முதல் 2 அதிகரணத்தினுடைய சுருக்கத்தை தெரிவிச்சுண்டு இந்த மூன்றாவது அதிகரணம் என்ன என்று பார்க்கலாம். அடியன் ராமானுஜதாசன் சுவாமி. முதல் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் 2 அதிகரணங்கள் ஜிக்ஞாசாதிகரணம். அடுத்தது ஜிக்ஞாசாதிகரணத்துக்கு பிற்பாடு ஜன்மாதி அதிகரணம்ட்டு 2 அதிகரணங்களையும் ரொம்ப விஸ்தாரமாக நம்ம பார்த்தோம். அதில் ஜிக்ஞாசாதிகரணத்தில் என்ன தேடுறதுன்னா, வேதவியாசரானவர் பிரம்மசூத்திரத்தை பண்ணுறார். அவர் சாதிக்கிறப்ப பலவிதமான எதிர்தரப்பு வாதங்கள் வருது. அதில் முதல் வாதம் என்ன அப்படின்னா, வேதமானது ஒரு பிரம்மத்தை சொல்ல வந்ததே இல்லை. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு சப்தமானதும் காரிய பதார்த்தத்தை சொல்லுமே ஒழிய சித்த பதார்த்தத்தை சொல்ல வராது அப்படின்னு பூர்வபக்ஷிகள் மற்றையவர்கள்லாம் தெரிவிக்க, இல்லை, சப்தமானது சித்த பதார்த்தத்தையும் சொல்லும். சப்தமாகிய சப்தங்களை கொண்ட இல்லை சப்தமாகிய வேதமும் சித்த பதார்த்தத்தை சொல்லும். சித்த பதார்த்தமாகிய பிரம்மத்தை சொல்லும் அப்படின்ட்டு எம்பெருமானார் வேதவியாசருடைய பட்சத்தை எம்பெருமானார் விஸ்தாரமாக விவரித்து அறுதியிடுகிறார். மேற்பட பார்த்தோம் அப்படின்னா ஜன்மாதி அதிகரணம். அதில் பார்த்தோமே ஆனால் அப்போது பிரம்மமானது பிரம்ம விசாரம் செய்ய தட்டில்லை அப்படின்ட்டு மேலே சொன்ன அதிகரணத்தில் தேறுகிறது. அப்போ அந்த எப்படிப்பட்ட பிரம்மம், லக்ஷணத்தா பிரதிபத்திகி அப்படின்ட்டு இருக்கச்சு, பிரம்மத்துக்கு என்ன லக்ஷணம் அப்படின்ட்டு ஜன்மாதி அதிகரணத்தில் சொல்கிறேன். லக்ஷணத்தः பிரதிபத்திகினா என்ன? தன்னை காட்டிலும் ஒழிந்த மத்த பதார்த்தங்கள் அனைத்தை காட்டிலும் வேறுபட்டது. ஒரு வஸ்துவை பற்றி நம்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படிதான் அப்போதான் நம்ம முழுசாக அதை பற்றி விசாரம் பண்ண முடியும். மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபட்டதாக அந்த வஸ்துவை தெரிஞ்சிருக்கணும். ஸ்வேதர சமஸ்த வியாவிருத்தத்வேன, யூனிக் ஸ்வேதர சமஸ்த வியாவிருத்தத்வேன, அதாவது மற்ற வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டதாக, டிஸ்டிங்டாக, யூனிக்காக அது தெரிஞ்சுட்டு இருக்கணும். நல்ல யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். அந்த பிரம்மத்துக்கு என்னன்றது நம்ம நல்லா தெரிஞ்சுட்டோம்னா அதை பற்றி மேற்கொண்டு விசாரம் பண்ணலாம். எதை பற்றி? பிரம்மத்தை விசாரம் பண்ணலாம். அப்போ பிரம்மத்தை யூனிக் ஐடென்டிஃபை பண்ணாதான் அதுக்கப்புறம் அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்றத மேற்பட நம்ம விசாரம் பண்ண முடியும். அதில் மேற்கொண்டு ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஜெகத்தானது யாரால் உண்டாக்கப்படுகிறது, எதிரிடத்தில் லயிக்கிறது, யாரால் காக்கப்படுகிறது, இதில் பூர்வபக்ஷி எல்லாம் பிரம்மம் அப்படின்னு முடிக்கணும். அதுதான் பிரம்மம் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. ஏக வச்சனத்துல ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. இதுல பூர்வபக்ஷம் என்னன்னா, இது 3 பிரம்மங்கள் தெரிகிறது, இது சரியான ஒரு வாக்கியமா தெரியல, இதை வச்சு நம்ம விசாரம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. இதை வச்சு பிரம்மத்தை லக்ஷணத்தோட ஐடென்டிஃபை பண்ண முடியாது, லக்ஷணத்தः பிரதிபத்தி பண்ண முடியாது பிரம்மத்தை பத்தி. ஆகையினால பிரம்ம விசாரம்ன்றது செய்ய முடியாது. அதனால மேற்கொண்டு சித்தாந்த சாயையா நம்ம இல்லை ஒரே பிரம்மன் தான் அப்படின்ட்டு மேற்கொண்டு வாக்கியங்கள்லாம் வர, அவ இல்லை ஒரே பிரம்மம்னு தோணலை, 3 பிரம்மங்கள் தான் தோணுது. ஏன்னா பூர்வபக்ஷத்துடைய தாட் ப்ராசஸ் படி பிரத்யக்ஷம் வேணும் ஒரு பாதம் ஏற்படுறதுக்கு. அப்போ தான் 3மே ஒரே ஒரு வாக்கியம், 3மே ஒரே ஒரு வஸ்துவை தான் குறிக்கிறது அப்படின்னு தெரிய வரும்.
எதுக்கு பாதம்? அதாவது பூர்வபக்ஷத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, டீஃபால்ட்டா பூர்வபக்ஷத்துல என்ன சொல்றா? டிஃபால்ட் ஆப்பரேஷன் என்னன்னா, பூர்வபக்ஷத்துல வந்து ஒரு லக்ஷணம், ஒரு விசேஷம் இட அந்த வஸ்துவ வந்து வேறு வேறு வஸ்துவா நமக்கு தேறிண்டே வரும். வேறு டிஃபரெண்ட் என்டிட்டியா ஒரு விசேஷம் இட வரும். இதுக்கு ஓவர் ரைடு என்ன வேணும்னா, இப்போ வந்து பிரத்யக்ஷத்தால அந்த வஸ்துவ பார்க்கும்போது, ஓஹோ! இது வந்து 3 விசேஷணம் இட்டாலும் ஒரேயோட வஸ்துவ தான் குறிக்கிறது அப்படின்ற மாரி ஓவர் ரைடு வரும். ஆமா. இந்த மாரி பூர்வபக்ஷம் வந்து சொல்றார். இதுக்கு வந்து மேற்கொண்டு சித்தாந்தத்துல சுவாமி வந்து இது வந்து இல்ல, இது அந்த விசேஷணங்கள்லாம் இட்டானா, இது வந்து அந்த பொருளை காட்டிலும் விருத்தமான தர்மங்களை தள்ளிவிட்டு, டிஃபால்ட் ஆப்பரேஷன் என்னன்னா, விருத்தமான தர்மங்களை தள்ளிவிட்டு, அ அந்த என்டிட்டியே பேதிக்காது. அந்த என்டிட்டியில நம்ம ஏதாவது விசேஷணம் இட்டோமே என்றால், என்டிட்டியே மாறி போகும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதில இருக்கக்கூடிய விருத்தமான தர்மங்கள் கிடையாது அப்படின்னு தள்ளப்படுகின்றன. ஆக கடைசியில நம்ம என்டிட்டி ஒண்ணா தான் இருக்க போறது. 3 விதமான அட்ரிபியூட்ஸ் பிரம்மத்துக்கு சொன்னாலும், நம்ம பிரதிபத்தி பண்ண போறது, நம்ம நினைக்க போறது ஒரு பிரம்மத்த தான். ஆக டிஸ்டிங்க்ட்டா பிரம்மம் இன்னபடிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுன்றலாம். அப்ப எது பிரம்மம்னு தேடுறது? வேதாந்தத்த பொறுத்தவரையிலும் பிரம்மத்துக்கு ஐடென்டிஃபையர் என்னது? எது பிரம்மம் அப்படின்னு சொன்னா, வேதாந்திகள் என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? ஜெகத்தானது ம். யாரால் காக்கப்படுகிறதோ, யாரால் படைக்கப்படுகிறதோ, எதினிடத்தில் லயிக்கிறதோ அது பிரம்மம். அது பிரம்மம் அப்படின்னு. ஒரு சூக்ஷ்மமான விசாரம் மேலும் ஒண்ணு இருக்கு. ஆச்சாரியர் என்ன கேட்டுக்கிறார் அப்படின்னா, 3த்தையும் சேர்த்து சொல்லணுமா? ஜெகத்தானது எதால் காக்கப்படுகிறதோ, எதால் படைக்கப்படுகிறதோ, எதனிடத்தில் லயம் அடைகிறதோ, அதுதான் பிரம்மம் அப்படின்னு 3த்தையும் சேர்த்து சொல்லணுமா? எது ஜெகத் காரணமோ அது பிரம்மம் அப்படின்னு சொன்னா போதாதானே? எப்போ 3த்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கும்? இதுவும் நமக்கு கிட்டத்தட்ட அந்த வாயு ஏதோ ஒரு விஷயத்துல இந்த மாரி பார்த்த மாரி ஞாபகம். ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயுஹு அப்படின்ற பல விசேஷணங்கள் எப்போ இடுவோம்? இடக்கூடிய ஒரு விசேஷணம் மற்றொரு இடத்திலும் இருந்ததே என்றால், அப்ப அதிலிருந்து பிரிச்சு காட்டுவதற்காக மேலும் மேலும் விசேஷணங்கள நம்ம இடுவோம். இப்போ 9 மணிக்கு யார் வந்தாரோ அவர்தான் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்களேன். வராக சுவாமி. 9 மணிக்கு யார் வந்தாரோ அவர்தான் வராக சுவாமி. இப்போ 9 மணிக்கு 10 பேர் வந்துருதா அப்படின்னு வச்சுப்போமே. அப்ப இது யுனிக் ஐடென்டிஃபையரா இருக்காது இல்லையா? ஏன்னா 9 மணிக்கு வந்தவர்கள் 10 பேர் இருக்கார்கள். அப்ப என்ன பண்ணணும்? அப்பதான் 9 மணிக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா சொல்லணும். விசேஷணங்கள் இடுவதற்கும் பயன் என்ன அப்படின்னா, யுனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு மேலும் மேலும் விசேஷணங்கள் தேவைன்னு. இங்க அதே மாதிரி எது ஜகத்தை படைக்கிறதோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்றது தவறு. ஏன்னா ஜகத்தை படைக்கிறதுக்கு 10 பேர் இருக்கா. அதுல பிரம்மமும் ஒண்ணு. எக்ஸாக்ட்டா பிரம்மத்த பத்தி சொல்லணுமே. அப்போ ஜகத்தை படைக்கிறதோடு மட்டும் இல்லாமல், ஜகத்தை காக்கக்கூடியது அது பிரம்மம் மட்டும் தான். அப்படின்னு சிச்சுவேஷன் இருந்ததே என்றால், அப்போ சேர்த்து சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஆனா, ஜகத்தை படைக்கக்கூடியது யாரு? 10 பேரா படைக்கிறா? ஒரே ஒரு ஜெகத் காரணம் தானே. அப்ப எது ஜகத்துக்கு காரணம்? அது பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே! அப்படின்ற கேள்விகள்லாம் ஆச்சாரியார் கேட்டுக்கிறா. அதுக்கு பதில் இப்போ போக வேண்டாம். கொஞ்சம் அது கொஞ்சம் டீப்பா இருக்கக்கூடிய பதில். இந்த மாரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு கேள்வி இருக்கு. சுத பிரகாஷிகாச்சாரியர் இந்த மாரி ஒரு கேள்விய கேட்டுக்கிறார். சரி. ஆக ஜன்மாதி அதிகரணத்துல என்ன இருக்கு இப்போ? யூனிக்கா பிரம்மத்த ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஜகத்த படைக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம். சிம்ப்ளிசிட்டியோட இருக்கட்டும். சிம்ப்ளிஃபைடா இருக்கட்டும். ஜகத்த எது படைக்கிறதோ அதுதான் பிரம்மம். ஜகத் காரணம் பிரம்மம். அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சரி. அதுக்கப்புறம் மேற்கொண்டு உபலட்சணம், விசேஷணம். ம். அது நம்ம அந்த இதெல்லாம் வீடியோல அதுக்கு வந்து இப்போ நம்ம சாஸ்திர யூனித்வ அதிகரணம் பார்க்கறதோட தொடர்பு அவ்வளவா இருக்காது. அந்த உபலட்சணம், விசேஷணம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். அ இந்த கான்வர்சேஷனே கூட புதுசா பார்க்குறவர்களுக்கு புரியாது. முன்பே அந்த வீடியோஸ கண்டிப்பா பாருங்கோ. அந்த ஸ்ரீபாஷ்ய சாரம் அந்த வீடியோஸையும் பாருங்கோ. அப்ப பார்த்தா இதெல்லாம் பயனாக இருக்கும். 2 அதிகரணங்கள பத்தி பார்த்தோம். இப்பொழுது 3வது அதிகரணம். அவங்க முதல் அதிகரணத்துல என்ன? பிரம்மம் சித்த வஸ்து. அத பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது. வேதம் அத அறிவிக்க வரல அப்படின்றது. 2வது சித்த வஸ்துவ வேதம் தெரிவிக்க வந்தாலும், பிரம்மம் அப்படின்றத நம்போ யூனிக்கா புரிஞ்சுக்க முடியாது. ஆகையினால பிரம்ம விசாரம் தேவை கிடையாது அப்படின்றது. 3வது அதிகரணத்திலயும் பிரம்ம விசாரம் தேவை கிடையாது அப்படின்றது தான் பூர்வபக்ஷம். முதல் 4 அதிகரணத்திலுமே இதான் பூர்வபக்ஷம். பிரம்ம விசாரம் பண்ணத்தக்கது அல்ல அப்படின்றது தான் பூர்வபக்ஷம். சரி. இப்போ 3வது அதிகரணத்துல 3வது அதிகரணம் சாஸ்திர யுனித்வாத் அதிகரணம். அப்போ இந்த சாஸ்திர யோனித்வாத்ன்ற சூத்திரம். அதிகரணம் பேர் சொல்லும்பொழுது சாஸ்திர யோனித்வா அதிகரணம். அடியேன் அவ்வளவுதான் சொல்றாரு. அடியேன் சாஸ்திர யுனித்வா அதிகரணம்.
இந்த அதிகரணத்திலயும் என்ன அ பூர்வபக்ஷமானது என்ன வருதுன்னா, பிரம்ம விசாரம் தேவையே இல்லையே! அப்படின்றத வந்து பூர்வபக்ஷிகள் சொல்ல முற்படுறா. அதாவது அவ எப்படி சொல்ல முற்படுறா அப்படின்னா, பிரம்ம விசாரத்த எப்படி வேதவியாசர் பண்ண முற்படுறார் அப்படின்னா, வேதத்தை இட்டு வேதத்தில சித்த வஸ்துக்களையும் சொல்றது. அதனால சித்தம் அப்படின்ட்டு ஜிக்ஞாசாதிகரணத்திலேருந்து ஆரம்பிச்சுன்னு வந்தவ. இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படிப்பட்ட பிரம்மத்த வந்து வேதத்துக்கான நோக்கு வந்து தாத்பரியமானது வந்து பிரம்மத்தை சொல்ல வந்ததே இல்லை. அப்போ பிரம்மத்த சொல்ல வந்தாரா, மற்ற விஷயங்கள் ஏதோ யாகாதிகள் ஏதோ ஒண்ணுத்த சொல்ல வருது அப்படின்னு வச்சுன்ட்டா, அப்ப பிரம்மம்னு ஒண்ணு இருக்கே. ஆனா வந்து அந்த இந்த 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 சாஸ்திர யோனித்வ அதிகரணத்துல யார் பூர்வபக்ஷமா இருக்கா அப்படின்னா, நையாயிக்காளா இருக்கா. அவர்கள் வந்து பிரம்மத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் அல்ல. பிரம்மத்தை ஒத்துக்கொண்டவர்கள். ஆனா, வேதத்தை இட்டு தான் பிரம்மத்தை அறியணுமா? அறிய வேண்டுமா? அப்படின்றப்ப ஒரு பேதங்கள் இருக்கு. இல்ல வேதம் இல்லாமயே அறியலாமே. வேதத்துடைய நோக்கு பிரம்மத்தை சொல்ல வந்தது அல்ல. அப்படின்னு அவர்கள் சொல்ல முற்படச்ச, அப்ப அது அது கம்ப்ளீட் பண்ணணும். வேதத்தை பிரம்மத்தை சொல்றதுக்காக வேதம் வந்ததல்ல. வந்ததல்ல. ஆகையினால ஆ. வேதத்த கொண்டு பிரம்ம விசாரம் பண்ணுவதற்கு என்ன இருக்கு? அப்படின்னு. ஆக இந்த பிரம்மசூத்திரம், இந்த பிரம்ம விசாரம் வீண் தானே. வேதம் வீண் வச்சுட்டு இந்த கிரந்தத்த பண்ண வேண்டாம். கடைசியில அதான் பூர்வபக்ஷம். அடியேன். அப்ப பிரம்ம விசாரம் தேவையில்லைன்னு அப்ப யாரா இருந்தாலும் எதிர்பக்கம் இருக்கிறவளுக்கு அப்ப எதையிட்டு பிரம்ம விசாரத்தை பிரம்மத்தை அறிவாய். எதையிட்டு பிரம்மம் அப்ப வேற எப்படி பிரம்மம் இருக்குன்னு ஒத்துக்கிற? ம். பிரம்மம் இருக்குன்றத எப்படி நிரூபிப்பாய்? அப்ப வேதத்தையும் ஒத்துக்க மாட்டேன்ட்ட. பிரம்மத்த சொல்ல வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாய். ம். அப்படின்னு இருக்கச்ச, அவர்கள் வந்து நையாயிக்கால வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அனுமானம். இன்ஃபரன்ஸ் மூலியமாக நாம் வந்து பிரம்மத்தை மூலமாக. அடியேன் இன்ஃபரன்ஸ் மூலம். இன்ஃபரன்ஸ் மூலமாக மூலமாக. அடியேன் ம். அடியேன். இன்ஃபரன்ஸ் மூலமாக அ பொதுவா நம்ம அந்த மாரி மூல்யம்னு பழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? மூல்யம்னு சொல்லக்கூடாது. இன்ஃபரன்ஸ் மூலமாக. அடியேன் அடியேன் அடியேன். மூல்யம் அப்டின்னா பிரைஸ்ன்னு அர்த்தம். ஓஹோ! ஆ இந்த இந்த புஸ்தகத்துக்கு மூல்யம் என்ன? அடியேன் ரூ. 50 ரூ. 70 அந்த மாரி. மூல்யம்னா பிரைஸ் அப்டின்னு ஆயிடும். அடியேன் மூலம்னா அது வழியாக. அதான் அது காரணமாக அது வழியாக. அடியேன். இன்ஃபரன்ஸ் வழியாக பிரம்மத்தை நாம் அ அறிய பிரம்மம் இருக்குன்றத நாம் அறியலாம். அப்படின்னு நையாயிக்கால் வந்து சொல்றா. அதுக்கு அவர்கள் பலவிதமான அப்ப எப்படி அப்படின்னு வரப்போ, அவர்கள் பலவிதமான யுக்திகளை சொல்கிறார்கள். அனுமானத்த இட்டு எப்படி பிரம்மத்தை அறியலாம்? அப்படின்றத வந்து நையாயிக்கால் சொல்ல முற்படுறாங்க. சரி. அனுமானத்தினால இப்போ பிரம்மத்தை அறிய முடியும் அப்டின்றா. சரி. அனுமானம் இந்த என்ன? இடத்துல வந்து அப்ராப்தேஹே சாஸ்திரம் வர்த்தவதே அப்படின்னு. ம். அதாவது என்னன்னா, இப்போ வேதத்துல வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொன்னா தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு பயன் இருக்கும். இப்ப நம்ம முன்னமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து வேதம் அறிவிக்கணுமா? இப்போ வந்து ஒரு காக்கா பறக்குது. காக்கா வந்து கருப்பா இருக்கு அப்படின்றது அதுக்கு வந்து வேதத்துல வந்து வாக்கியம் இருக்கணுமா? ம். அவசியம் இல்லையே. நம்ம பிரத்யக்ஷத்தாலே தெரிஞ்சுன்றலாமே. அதனால காக்கை கருப்புன்னு ஒரு வேதத்துல வாக்கியம் இருந்தாலும் கூட, இப்ப என்ன ஆகுறது? அதனால நம்ம வேற அர்த்தத்த தான் எடுத்துக்க வேண்டும் அப்படின்றதா ஆறுது. நேர் தெரியக்கூடிய அர்த்தத்தை எடுத்துட்டோமே என்றால் பயனற்றதாக ஆயிடும். அப்ராப்தேஹி சாஸ்திரம் அர்த்தவத்து. தெரியாத அர்த்தத்த அறிவிக்கும் பொழுது தான் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனமே, பயனே இருக்கு. இப்போ இங்க என்ன ஆகுது? பிரம்மமானது, வேதமானது பிரம்மத்தை அறிவிக்கிறது என்றால், அது பிராப்தமா, அப்ராப்தமா? அந்த அர்த்தம் பிராப்தம்னா என்னது? பிராப்தம் தான் அடையத்தக்கது. ஆமா. அது மட்டும் கிடையாது அண்ணா. பிராப்யம் அது. அடையத்தக்கதுன்றது பிராப்யம். பிராப்தம் அப்படின்னா அடையப்பட்டது. அடையப்பட்டது. இங்க தெரியப்பட்டது. ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்ராப்தேஹி சாஸ்திரம் அர்த்தம் அர்த்தவத்து. அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? அப்ராப்தே தெரியாத அர்த்தத்திலே, அப்படிப்பட்ட அர்த்தத்தை சொல்லும் பொழுது தான், அந்த அர்த்தத்தில் தான், அந்த விஷயத்தில் தான் சாஸ்திரம் அர்த்தவத்தாக இருக்கும். பிரயோஜனத்தை உடைத்தாக இருக்கும். பிராப்தம்னா என்னது? தெரியப்பட்டது. ஆ. பிராப்தம்னா தெரியப்பட்டது. அப்பிராப்தம் தெரியப்படாத அர்த்தம். அப்பிராப்தே அந்த தெரியப்படாத அர்த்தம் அந்த விஷயத்திலே தான் சாஸ்திரமானது எப்படி இருக்கும்? அர்த்தவத்து பிரயோஜனமாக இருக்கும். ஆ. அர்த்தா அப்படின்னாலே பிரயோஜனம் அப்படின்னு தான் அர்த்தம். தர்ம, அர்த்த, காமம் அப்படின்னு வருது இல்லையா? அங்க அர்த்தம் அப்படின்றது செல்வம் அப்படின்ற அர்த்தம். அதுவும் கிட்டத்தட்ட இது பிரயோஜனம் தான். புருஷார்த்தம் அப்படின்றதே பிரயோஜனம் தான். அர்த்த. புருஷார்த்தம் இருக்கே. புருஷைஹி அர்ச்சதே இது புருஷார்த்தா. புருஷர்களாக பிரார்த்திக்கப்படக்கூடியது. அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது.
ஆக தெரியாதத அறிவிக்கும் பொழுது தான் வேதமானது பயனுள்ளதாக இருக்கிறது. இங்க எது பிராப்தம்னு சொல்ற நையாயிகாள் நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்ல? இவ்விடத்திலே பிராப்தன்றது வந்து பிரம்மம். பிரம்மம் தெரியப்பட்டது. பிரம்மத்த நாங்க தெரிஞ்சுன்ட்டோம் அப்படின்றா. எப்படி தெரிஞ்சுண்டா பிரம்மத்த? நம்ம அனுமானத்தாலே தெரிஞ்சுன்றலாம். ஆமா. நம்மளே இன்ஃபர் பண்ணி தெரிஞ்சிடலாம். இதுக்கு ம். வந்து சாஸ்திரம்ன்றது ஒண்ணு வேண்டாம். தேவை. இதுல பிரம்மத்த பத்தி சொல்லி, அத வந்து நம்ம கொள்ள வேண்டாம். அதனால ம். நேராவே நம்ம இன்ஃபர் பண்ணியே தெரிஞ்சுன்றலாம். அனுமானத்தால பிரம்மத்த சாதிக்க முடியும். ம். அதனால சாஸ்திரம் தேவையில்லை அப்படின்றது பூர்வபக்ஷம். ம். எப்படி சாதிக்கிறா? அனுமானத்தினால எப்படி சாதிக்கிறா நையாயிகாள்? மேற்கொண்டு பல யுக்திகள் அவ சொல்றா. அதுல முதல்ல என்னன்னா, ஜகத்து காரியம் சாவயவத்வாத். ம். ஜெகத்தானது மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடலாம். ஜெகத்து காரியம் சாவயவத்வாத். ம். சரி. ஜெகத்தானது உண்டாக்கப்பட்ட பொருள் அவயவத்துடன் கூடியபடியால். ம். இதுதான் வந்து அனுமானத்தினுடைய பிரகாரம். ஸ்டேட்மெண்ட் முதல்ல இருக்கும். ஜகத்தானது காரியம், உண்டாகப்படுகிற பொருள். இது ஸ்டேட்மெண்ட். இதற்கு ஹேத்து, ரீசன் என்னது? சாவயவத்வாத், உறுப்புக்களுடன் கூடினபடியால். உறுப்புக்களுடன் கூடினதாக எது இருக்கு? ஜெகத் ஜகத் இருக்கு இல்லையா? அவ எப்படி சொல்லுவா அப்படின்னா, எது எதெல்லாம் உறுப்புக்களுடன் கூடியிருக்குமோ, அது எல்லாமே சாவய காரியமாக இருக்கும். காரியமாக இருக்கும். உண்டாகப்படக்கூடியதாக இருக்கும். இதுதானே ஜெனரல் ரூலு. இன்ஃபரன்ஸ்னாலே அதேதான். ஒரு ஜெனரல் ரூல் இருக்கும். அத ஒரு விசேஷத்துல நாம இப்போ யோசிக்க போறோம். ஜகத்தானது காரியம், உருவாகப்படக்கூடிய பொருள். ஏன்? உறுப்புக்களுடன் கூடினபடியினால். இதுக்கு அவ என்ன சொல்லுவா? திருஷ்டாந்தம் ஒண்ணு காட்டணும். திருஷ்டாந்தம்ன்றது என்னவா இருக்கும் இங்க? கடவத்து கடவத்து. அப்படி இருக்கச்சு கடம்னா என்ன? குடம். குடம். கடவத்து. குடத்த போல. குடத்த போல என்ன இருக்கு இங்க? குடம் குடம் எப்படிப்பட்டதாக இருக்கு? அது போல இங்க என்ன இருக்கு? இப்ப குடத்த வந்து காரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ம். காரியம்னு எப்படி சொல்லுகிறாய் அப்படின்னா, ஏற்கனவே வந்து எப்படி ஜகத் காரியம் சாவயவத்வாத்துன்னு சொன்னோமோ, இந்த கடமும் காரியம் சாவயவத்வாத்தா இருக்கு. ஏன் அப்படின்னா, குடத்துக்கும் வந்து உறுப்புகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, குடத்துக்கு வாய் இருக்கு, இருக்கின்றன. ம். இருக்கின்றன. ஆ அதுக்கப்புறம் அதுக்கு வயிறானது இருக்கிறது. அப்படின்ட்டு இப்படி உறுப்புகளை கொண்டபடியால், இந்த குடமானதும் ஒரு காரியம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இத பார்த்த மூலியமா இத தான் நம்ம பார்க்கிறோம். ம். மூலமா இது பார்த்தா இத அடியேன் க்ஷமிக்கணும். இத இத பார்க்கிற மூலமாக குடம் வந்து உறுப்புகளோட இருக்கு. அப்ப குடமானது காரியம் அப்படின்னு சொல்றோம். இப்ப யாருமே ஜகத்த எம்பெருமான் படைக்கச்சே பார்க்க போறது கிடையாது. ம். அப்போ இதே மாரி ஒரு சின்ன விஷயங்களை பார்த்து, அதன் மூலமாக எப்படி வந்து ஒரு பெரிய விஷயமானத நம்ம வந்து இன்ஃபர் பண்ணிக்கிறோம். இதுவே ஒரு இன்ஃபரன்ஸ்ல போறது. இதான் இன்ஃபரன்ஸ். இன்ஃப இத இன்ஃபரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, வேற ஒரு இடத்துல 2 தன்மைகள சேர்த்து சேர்த்து பார்த்திருக்கோம். மத்தொரு இடத்துல ஒரே ஒரு தன்மைய தான் பார்க்கிறோம். அத வச்சுண்டு இன்னொரு தன்மைய நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அடி அதுதான் இன்ஃபரன்ஸ். அடியேன். இங்க என்ன நம்ம சேர்த்து பார்த்திருக்கோம்? 2 தன்மைகள சேர்த்து சேர்த்து பார்த்திருக்கோம். பல இடங்கள்ல. குடம், மத்த வீடு, மாளிகை எல்லாம் பல இடங்கள்ல 2 தன்மைகள சேர்த்து பார்த்திருக்கோம். எந்த தன்மைகள சேர்த்து பார்த்திருக்கோம்? உறுப்புகளோட இருக்கிற தன்மை. ம். அப்புறம் அது வந்து காரியம்ன்ற உறுப்புகளோட இருக்கிறதுனால காரியம் அப்படின்றத வந்து சூப்பர். சரியா? அ உறுப்புகளோட இருக்கிறதுனால காரியம் அப்படின்றத வேணா 2 தன்மைகள சேர்த்து சேர்த்து அடியேன். பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, உறுப்புகளுடன் கூடின தன்மைய பார்த்திருக்கோம். சாவயவத்வம். உறுப்புகளுடன் கூடின தன்மை. அதேபோல அது உண்டாகப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். அடியேன். 2த்தையும் சேர்த்து பார்த்ததுனால, இப்போ ஜகத் இடத்துல என்ன பார்க்கிறோம் நம்போ? ஜகத்தின் இடத்துல உறுப்புகளை பார்க்கிறோம். ஆ அப்போ இத மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். ஆ ஜகத்து படைக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒண்ணும் பார்க்கல. பார்க்கல. முன்னாடி இல்ல, இப்போ இருந்தது அந்த மாரிலாம் நம்ம எதுவும் பார்க்கல. அடியேன். உறுப்புகளுடன் கூடினது அத மட்டும் நம்ம பார்க்கிறோம். இத வச்சுண்டு நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம்? இத வச்சுண்டு அப்ப குடத்த பார்த்ததுனால, குடத்துக்கு வந்து இதுல இருக்கிற 2 தன்மைகள் குடத்துக்கு இருக்கு. அதே இந்த ஜகத்துல ஒரு தன்மை தான் இருக்கு. ம். இருப்பினும் அந்த ஒரு தன்மை இருக்கச்சே, அப்ப குடமானது படைக்கப்பட்டதுன்றப்போ, இந்த ஜகத்தானதும் படைக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்க வேணும் அப்படின்ற ஒரு இன்ஃபரன்ஸ். இன்ஃபர் பண்றோம் இல்லையா? இதுதான் அனுமான பிரகாரம். சரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். என்னது? உலகமானது படைக்கப்படக்கூடிய பொருள் அப்படின்னு இன்ஃபர் பண்ணிட்டோம். இது காரியம் அப்படின்னு இன்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இன்னும் பிரம்மத்துக்கிட்டயே வரலையே. அ இப்போ காரியம் அப்படின்னு வருது. அப்ப காரியம்னு ஒண்ணு இருந்தா, கர்த்தான்னு ஒருத்தவர் இருக்கணும். கர்த்திருக்கம் அப்படின்னு காரியம் இந்த சகர்த்திருக்கம் காரியத்வாத். ஆ ஜகத் சகர்த்திருக்கம் சகர்த்திருக்கம் காரியத்வாத். ஜகத் உலகம், சகர்த்திருக்கம். இது ஸ்டேட்மெண்ட் இப்போ. என்ன நம்ம ப்ரூவ் பண்ண பார்க்குறோம்? ஜகத்தானது சகர்த்திருக்கம். சகர்த்திருக்கம்னா
கர்த்தாவாலே செய்யப்பட்டது. கர்த்தாவுடன் கூடினது கூடனது. கர்த்தாவால செய்யப்பட்டது. சரி. அப்படி இருக்கச்சே, அப்ப காரியம்னு ஒண்ணு இருக்கச்சே, கர்த்தான்னு ஒருத்தவர் இருந்தா ரீசன் என்ன? ஜகத்தானது சகர்த்திருக்கம். ம். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன ரீசன் சொல்லுவோம்? ஏனால் அது காரியம். காரியத்வாத். ஆமா. சரி, அடுத்ததுதான் திருஷ்டாந்தத்தை நான் கேட்க வந்திருக்கணும். சரியா? அப்ப ரீசனிங் என்ன? காரியத்வாத் அப்படின்றது தான். திருஷ்டாந்தம்? இந்த யுக்திக்கும் என்ன திருஷ்டாந்தம்னா கடவத். திருஷ்டாந்தம் அப்படின்னா எக்ஸாம்பிள். எப்படி எதை வச்சு சொல்றீங்கோ அப்படின்றது தான். இப்ப இந்த இடத்துல வந்து ஜெகத்து சகர்த்திருக்கம் காரியத்வாத்துன்ட்டு சுவாமி சாதிச்சார். இதுல என்னன்னா, அந்த பானை வந்து குடம் வந்து உருவாக்குறான் குயவன். இந்த குடத்தை உருவாக்குற குயவன் போல இந்த ஜெகத்தை உண்டாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அந்த உருவாக்கவர் தான் கர்த்தா, அவர் தான் பிரம்மம் அப்படின்ட்டு அனுமானத்தால தெரிஞ்சுக்க முடியும். சரி. இங்கேயும் 2 தன்மைகள் நம்ம பார்த்துருக்கோம் திருஷ்டாந்தத்துல. அதே போல பக்ஷத்துல, ஜகத்துல ஒரு தன்மையா பார்க்கிறோம். அதை வச்சு இன்னொரு தன்மையை நாம் இன்ஃபர் பண்றோம். என்னென்ன தன்மைகள்? நான் சொல்லிட்டு இருக்கேன். சகர்த்திருக்கம் காரியமாக இருக்கிறபடியால் ஆ ஒரு கர்த்தா உண்டு. 2 தன்மைகளா சொல்லணும். கூடத்துல 2 தன்மைகள் என்ன பார்க்கிறோம் நம்போ? 2 தன்மைகள். உறுப்புகளுடன் கூடினதுன்றது உறுப்புகளை கொண்டது அப்படின்றது ஒரு தன்மை. 2வது தன்மை செய்யப்பட்டது, அது போன அனுமானத்தை. அந்த போன அனுமானத்தை. அது கரெக்ட். இப்போ இந்த அனுமான ஸ்டெப்ல இந்த அனுமான ஸ்டெப்ல வந்து கர்த்தான்னு ஒருத்தர் செய்யப்பட்டது, கர்த்தாவால் செய்யப்பட்டது, கர்த்தாவால் செய்யப்பட்டது அப்படின்னு கர்த்தாவால் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு தன்மை. அப்புறம் அது காரியம்ன்றது ஒரு தன்மை. சரியா? அப்போ காரியமாக இருக்கிற தன்மையை பார்க்கிறோம் கூடத்துல. ஒரு கர்த்தா உட்காந்து செய்யறான், அதையும் பார்க்கிறோம். இப்போ காரியம்னா என்ன? முன்னாடி இல்லை, இப்போ இருக்கிறது உருவான தன்மை, அதையும் பார்க்கிறோம். கர்த்தா உட்காந்து உருவாக்குறான் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த 2 தன்மையை நாம் கூடத்துல பார்க்கிறோம். இப்போ ஜகத்துல நம்ம என்ன இன்ஃபர் பண்ணி வச்சுட்டோம், என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஜகத்துல வந்து அது காரியம்னு தெரிஞ்சு வச்சுட்டோம். இப்போ போன அனுமானத்துல இப்போ சாவயவத்துவம் உறுப்புகளுடன் கூடினது அப்படின்றது கண்ணுக்கு நேரம் நம்ம பார்த்தது ஜகத்துல. அந்த தன்மை கண்ணுக்கு புலப்பட்ட தன்மை. அந்த தன்மையை வச்சு என்ன இன்ஃபர் பண்ணோம்? படைக்கப்பட்டது, காரியம் அப்படின்னு. செய்யப்பட்டது, படைக்கப்பட்டது, காரியம் அப்படின்னு இன்ஃபர் பண்ணோம் இல்லையா? இப்போ அந்த தன்மையை இன்ஃபர் பண்ண தன்மையை வச்சுட்டு மறுபடியும் இன்னொன்று இன்ஃபர் பண்றோம். அப்போ என்ன இன்ஃபர் பண்றோம்? ஜகத்துல கர்த்திருக்கம் அப்படின்னு இன்ஃபர் பண்றோம். அப்போ படைக்கப்பட்டதுன்றது சரி, ஏற்பட்டிருக்கு ஜகத்தானது. அப்போ ஒருத்தனால் படைக்கப்பட்டிருக்கணுமே அப்படின்னு அந்த ஒரு சக்கர்த்திருக்கத்துவம், ஒருவனால் படைக்கப்பட்ட தன்மை, அதை இப்போ இன்ஃபர் பண்றோம். அங்கேயும் திருஷ்டாந்தம் மறுபடியும் குடம் தான். குடமானது படைக்கப்பட்டதுன்றதை பார்க்கிறோம். ஒரு குயவன் உட்காந்து பண்றான் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு கர்த்தா, அவனால ஏற்பட்டது ஜகத்து, கண்டிப்பா கொள்ள வேண்டும்ன்றதுதான் நையாயிக்கனுடைய இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ். சரி, இதுல கர்த்தானா என்ன சொல்றான் நையாயிக்கன்? கர்த்தான்றவருக்கு வந்து ஒரு 4 விதமான தன்மைகள், 4 விதமான விஷயங்களை அறிந்தவனாக இருக்க வேண்டும் கர்த்தா. அது வந்து என்னன்னா உபாதான, உபகரண, சம்பிரதான, பிரயோஜன அபிஜ்ஞா அப்படின்னு இந்த 4 விஷயங்களை எவன் ஒருவன் நன்றாக தெரிந்து வைத்து உள்ளானோ அவனே கர்த்தாவாக இருப்பான் அப்படின்னு இருக்கச்சு. உபாதான அப்படின்னா ஒரு விஷயத்த இப்போ குடம்னு செய்கிறோன்னா அதுக்கு வந்து உபாதான விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா மண் அப்படின்னு சொல்ற மண், தீர்த்தம், மற்ற மண்ணு தான். மண்ணு, தீர்த்தம், ஜலம் தான் வந்து வேற எதுவும் உபாதானமா இருக்குமா? மண்ணு, ஜலம், வேற சேர்த்து ஒன்றும் கிடையாது, 2 தான். இது உபாதானமா இருக்கும். அடுத்தது அதே இதுக்கு உபகரணமா எது இருக்குன்னா அந்த பானையை செய்யக்கூடியதுக்கான அந்த சக்கரம், அந்த மற்ற விதமான டூல்ஸ், அது வந்து உபகரணமா இருக்கும். அடுத்தது சம்பிரதானம் அப்படின்னா இதை யார்கிட்ட கொண்டு போய் யார் இதை கன்சியூமர்ஸ் யார், கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னா மக்கள் தான் வந்து யார் அதுக்கு அந்த குடத்தை வைத்து பானையில் தீர்த்தம் யார் எடுத்துக்க போகிறாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கோசரம் யூஸ் பண்ண போகிறா, மக்கள் தான் வந்து சம்பிரதானர்களாக இருக்க போகிறா. அடுத்தது பிரயோஜனம், அதை வைத்து என்ன பண்ண முடியும்? தயிரை சேமித்து வச்சுக்கலாம், தீர்த்தத்தை சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதோட யூசேஜ். ஒரு சின்ன விஷயத்துக்கு சொன்னால் இதை பெரிய விஷயத்துக்கு, பெரிய பெரிய விஷயங்களுக்கு நம்ம அப்படியே பொருத்தி பார்த்து கொள்வது. ஆக இப்போ லோகத்தில் கர்த்தா அப்படின்றது இப்படி தான் இருக்கான். எதுக்காக நையாயிகள் இந்த மாதிரிலாம் சொல்கிறான்னா, குயவன் அவன் தான் பிரசித்தமாக கர்த்தான்னு சொல்லப்படக்கூடியவன். நமக்கு பிரசித்தமாக ஒரு பிரசித்தமாக அனலைஸ் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து குடம். அதை செய்கிறவன் குயவன். எதற்காக செய்கிறான், என்னன்னு அவன் பண்ணுறான் அப்படின்னு அவனை அனலைஸ் பண்ணும்பொழுது அவன் உபாதான அபிஜ்ஞனாக இருக்கான்.
இந்த ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை கொண்டு தான் அவன் பண்ண போகிறான். அடுத்தது அவன் எப்படி பண்ணணும் அந்த உபகரணங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அப்போ உபகரணத்தையும் தெரிஞ்சவனாக இருக்கான். அதே போல் யாருக்காக இதை பண்ணுறோம் அப்படின்றதுக்காக அவன் பண்ணுறான். அவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன் சில இடத்துல அந்த இப்போ தோண்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வேறு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ் இருக்கும் தோண்டிக்கும் குடத்துக்கும்? 2 பார்க்குறோம் வடபடியில் சந்நிதியில் இல்லாட்டி திருமாளிகையில் 2 விதமான இது பார்க்குறோம். வாய் சின்னதா இருக்கும். கரெக்டு. என்ன பர்பஸுக்கான இப்போ குடம்ன்றது வந்து தோண்டிக்கும் வாய் அதே சின்னதாக தான் இருக்கும். வயிறு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். தோண்டியில் வந்து கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். குடத்தை கொஞ்சம் குறுகி இருக்கும். தோண்டியை போட்டும் எடுக்க முடியும், ஜலத்தை எடுக்க முடியும். ஒருவேளை இந்த தலையில் வச்சுக்கிறதுக்காக ஒரு சுலபமாக இருக்குமோ என்னவோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும். இப்போ இதை யோசிச்சு தானே தோண்டின்னு ஒன்று பண்ணியிருக்கான், குடம்னு ஒன்று பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இல்லையா அவனுக்கு, எப்படி யூஸ் பண்ண போகிறா, யார் யூஸ் பண்ண போகிறா அப்படின்லாம் தெரிஞ்சிருக்கு இல்லையா. இப்போ கர்த்தான்றவன் இப்படி தான் இருக்க போகிறான். உபாதானத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதே போல் அவனுக்கு உபகரணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். சம்பிரதானம், யார் இதை பயன்படுத்த போகிறார்கள் அப்படின்னு, எப்படி பயன்படுத்த போகிறார்கள், பிரயோஜனத்தை பற்றி அவன் தெரிஞ்சுட்டு இருக்கணும். இப்படிப்பட்டவன் தான் கர்த்தா. சரி, அப்போ அதே போல் என்ன ஆயிடுச்சிங்க, இப்போ ஜகத்துக்கும் கர்த்தா அப்படின்றது ஒருத்தன் இருக்க வேண்டுமே. அந்த கர்த்தா தான் ஈஸ்வரன், பிரம்மம் அப்படின்னு. ஈஸ்வரன் அப்படின்னா சாஸ்திரத்தில் ஈஸ்வரன் அப்படின்னு தான் வரும். ஏன் பிள்ளைலோகாச்சாரிய கிரந்தத்தில் ஈஸ்வரன் ஈஸ்வரன் அப்படின்னு தான் வரும். ஈஸ்வரன்னா பரதெய்வம், பரதேவதை அப்படின்னு அர்த்தம். என்று இப்போ என்ன ஆயிடுது, இப்போ நையாயிக்கன் தன்னுடைய பக்ஷத்தை நன்னா வந்து ஸ்தாபிச்சுக்கிறதுக்காக இந்த யுக்திகள்லாம் சொல்லி, இந்த திருட்டாந்தங்கள்லாம் சொல்லி, கர்த்தாக்கு லட்சணங்கள்லாம் குறித்து இதுதான் கர்த்தா, இதுதான் பிரம்மம், இதுதான் காரியம், இதுதான் காரணம்ன்ட்டு நன்னா எடுத்து சொல்லியிருக்கார். இதுதான் இந்த சாஸ்திர யோனித்வாதிகரணத்துடைய பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷம். நையாயிக்கன் வந்து இப்போ என்ன ஆகையினால நம்ம நையாயிக்கால் சொல்கிறது பிரம்ம விசாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதோட கடைசி எப்படி லிங்க் பண்ணுறது, அனுமானத்தை இட்டு ம் ஆக இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நையாயிக்கன் சொல்லி, இதற்கு எதுக்கு வேதத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதில் பிரம்மம் சொல்லியிருக்கா இப்படிலாம் நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கணும். அனுமானத்தை இட்டே இந்த பிரம்மத்தை நாம் அறியலாமே. அப்போ சுவாமி முன்னாடியே நம்ம இது பண்ண மாதிரி அப்ராப்தைஹி சாஸ்திரம் அர்த்தவத்து அப்படின்னு இருக்கச்சு, அப்போ இந்த வேதத்துடைய தாத்பரியம் வந்து பிரம்மத்தை சொல்ல வந்தது அல்ல, அனுமானத்தை இட்டே இந்த பிரம்மத்தை அறியலாம். ஆகவே இந்த பிரம்ம விசாரம், இந்த வேதவியாசர் தொடங்கிய பிரம்ம விசாரமானது தேவையற்றது அப்படின்றது பூர்வபக்ஷம். சரி, இதுக்கு அடுத்தது மீமாம்சகால் வரப்போறா. மீமாம்சகால் வந்து என்ன சொல்லுவா, மீமாம்சகள் நிரீஸ்வர மீமாம்சகாள். அவள் வந்து நிரீஸ்வர ஈஸ்வரனை ஒத்துக்காதவா. இந்த மீமாம்சகன் வந்து மேற்கொண்டு நீ சொல்கிற அனுமானங்கள்லாம் தவறு, இதில் பாரு இவ்வளோ தோஷங்கள்லாம் இருக்குது, நீ இந்த தோஷங்கள்லாம் இருக்கும்போது நீ எப்படி பிரம்மத்தை வந்து அனுமானம் பண்ணி சொல்லுவ, இது தவறு அப்படின்னு மேற்கொண்டு பற்பல யுக்திகள்லாம். ஆமாம், இப்போ அந்த மீமாம்சகாலுக்கு வந்து பிரம்ம விசாரம் நடக்கணும் அப்படின்ற தாத்பரியத்தோட அவள் சொல்லலை. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவள் ஈஸ்வரனை ஒத்துக்கவே போகிறது கிடையாது. நீ அனுமானத்தை கொண்டும் கடவுள் ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மீமாம்சகால் வரா. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன். அடுத்த எபிசோட நம்ம பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே